Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த கும்பினிப்பேட்டை அதிமுக கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கழக பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரக்கோணம் நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தீ விபத்து நடந்த உணவகத்திற்கு அதிமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. திருமயம் தாலுகா அலுவலகம் எதிரே உள்ள உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான PK வைரமுத்து நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். அப்போது ஏராளமான நிர்வாகிகள் உடனிருந்தனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண் பாசறை சார்பில் தலைக்கவசத்தின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி நிகழ்வை தொடங்கி வைத்தார். விடியா திமுக அரசின் அவலங்களை விளக்கவும் போதை மற்றும் கஞ்சா எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP பரமசிவம், சந்திரபிரபா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டுப்பள்ளி சாலை பெஞ்சல் புயல் தாக்கத்தால் கடல் சீற்றம் ஏற்பட்டு மணல் திட்டுகளாக மாறியது. இதனால் மக்கள் சாலையில் பயணம் செய்ய முடியாமல் கடும் அவலத்தை எதிர்கொண்டுள்ளனர். மீனவ மக்கள் கோரிக்கையை கவனித்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் MLAவுமான சிறுனியம் பலராமன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து அரசை போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க வலியுறுத்தினார்.